விஷயம் மட்டும் தெரியாம ப்ராப்பர்ட்டி பை ஆர் செல் பண்ணிடாதீங்க. சம்டைம்ஸ் நீங்க லேக்ஸ் கணக்குல மணி லூஸ் பண்ணிடுவீங்க. ப்ராப்பர்ட்டி ஃபேக்ட் சீரிஸ் பார்ட் 1. நார்மலா நமக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா என்ன பண்ணுவோம்? அக்கம் பக்கத்துல விசாரிப்போம், இல்ல ஆன்லைன் போர்ட்டல்ல போய் பார்ப்போம். இங்க எங்கேயுமே நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டான பிரைஸ் தெரியாது. அக்கம் பக்கத்துல போய் விசாரிச்சோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஜென்ரலா அந்த ஏரியால இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட்டை சொல்லுவாங்க. அது எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் சூட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னை அண்ணா நகர்ல போய் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு கிரவுண்டு 7 கோடின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த 7 கோடி பிரைஸ் எதுக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 60 அடி ஃப்ரண்டேஜ் அண்ட் 40 அடி ரோடு வித் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் தான் செட் ஆகும். இதையே 40 அடி ஃப்ரண்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு போய் நீங்க பார்த்தீங்கன்னா அதே பிரைஸ் வராது. கண்டிப்பா 50 லட்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். இதுக்கு காரணம் 60 அடி ஃப்ரண்டேஜோட இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க ரெண்டாவே செப்பரேட் பண்ணி நீங்க வந்து 2 இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் கட்டலாம். ஆனால் 40 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து செப்பரேட்டாக வந்து கட்ட முடியாது. ஃப்ரண்டேஜ் மட்டும் இல்லைங்க, ரோட் வித், டைமென்ஷன், ஃபேசிங் டைரக்ஷன், லொகேஷன் ஆம்பியன்ஸ், சரௌண்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரீசன்ட் டிரான்சாக்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை இம்பாக்ட் பண்ணும். அது என்னங்கிறத நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் பண்ணி எங்கள் யூடியூப் சேனலில் டெடிகேட்டடாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதை போய் செக் பண்ணி பாருங்கள்.